இனி வீட்லயே பானிபூரி செய்யலாம் எல்லாரும். ஆச்சி பானிபூரி கிட். ஒரு நீதி, அதாவது சட்டமன்றம் துவங்குவதற்கு அரை மணி நேரத்துக்கு முன்பாக 0 ஹவரில் நாங்கள் என்ன பிரச்சனையை கிளப்ப இருக்கிறோம் என்பதை பற்றிய புள்ளி விவரத்தை சட்டப்பேரவை தலைவரிடத்தில் தந்தால் அவர் சம்பந்தப்பட்ட அமைச்சருக்கு அனுப்பி பதிலை பெற முடியும். அமைச்சர் பதில் இல்லை என்று சொல்லிவிட்டால் பிரச்சனையை மட்டும் எழுப்ப முடியும். ஆனால் இன்றைக்கு அரை மணி நேரத்துக்கு முன்பாக அல்லாமல் சட்டப்பேரவை துவங்குவதற்கு ஒரு சில நிமிடங்களுக்கு முன்னால், குறைந்த ஒரு 7-10 நிமிடங்களுக்கு முன்னால் கொறடா அவர்கள் சட்டப்பேரவை தலைவரிடத்தில் வந்து நாங்கள் காவல்துறையை பற்றி ஒரு பிரச்சனை எழுப்பப் போகிறோம் என்று சொன்னாரே தவிர என்ன பிரச்சனை எழுப்பப் போகிறோம் என்பதை கூட அவர்கள் சொல்லவில்லை. எழுத்து மூலமாக எழுதி தரவில்லை. ஆனால் 0 ஹவரில் எழுந்து கொண்டு எங்களை பேச அனுமதிக்க மறுக்கிறீர்கள் என்று சத்தம் போடுவது இன்றைக்கு எங்களுடைய துணை முதலமைச்சருடைய பதிலுரையை புறக்கணிக்க வேண்டும் என்பதற்காக திட்டமிட்டு அவர்கள் செய்திருக்கின்ற செயல் என்பதை நான் தெரிவித்துக் கொள்ள கடமைப்பட்டிருக்கின்றேன். இந்த அரசை பொறுத்த வரைக்கும் எதிர்க்கட்சிகளுக்குத்தான் இன்றைக்கு அதிகமான வாய்ப்பை தருகிற முதலமைச்சராக மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் இருக்கின்றார்கள். அவர்களுக்கு வாய்ப்பு கொடுங்கள் என்று சொல்லுகிற முதலமைச்சர். ஆனால் அரை மணி நேரத்துக்கு முன்னாலே கொடுக்க வேண்டும் என்கின்ற விதி இருக்கின்ற பொழுது இங்கே வந்து நாங்கள் 10 நிமிடத்துக்கு முன்னாலே ஒரு பிரச்சனையை கிளப்பப் போகிறோம் என்று சொல்லிவிட்டு அது கூட என்ன பிரச்சனை என்பதை சொல்லாமல் இருந்தால் எப்படி அங்கே பதில் சொல்ல முடியும்? எங்களுடைய முதலமைச்சரிடத்தில் பதில் இருக்கிறது. ஆனால் அதற்காக சட்டத்தை மீறி எதையும் செய்யக்கூடாது என்பதற்காக சட்டப்பேரவை தலைவர் அவர்கள் உங்களுக்கு நான் அனுமதி கொடுக்க முடியாது, நீங்கள் அரை மணி நேரத்துக்கு முன்னாலே வந்து தகவலை சொல்லவில்லை என்று சொன்னால் அது குற்றமா, அது தண்டனைக்குரியதா, அல்லது அது அவர்கள் எல்லாம் அசிங்கப்படுத்துவதா, அவமரியாதை செய்வதா? இவர்கள் தான் சட்டமன்றத்தை அவமரியாதை செய்கின்றார்களே தவிர இன்றைக்கு திராவிட முன்னேற்றக் கழகம் சட்டமன்றத்தினுடைய மாண்புக்கு மரியாதை தருகின்ற அமைப்பாக இருக்கிறது என்பதை இங்கே நான் தெரிவித்துக் கொள்ள கடமைப்பட்டிருக்கின்றேன். அதே போல உங்களை எல்லாம் சந்திக்கின்ற பொழுது உசிலம்பட்டியில் நடந்த ஒரு சம்பவத்தை பற்றி சொல்லியிருக்கிறார். அந்த சம்பவம் ஒரு காவல்துறையை சார்ந்த காவலர் சம்பந்தப்பட்ட சம்பவம். ஆனால் அது அவர்களுக்குள்ளே அவர்கள் உறவினர்கள் அவர்களுக்குள்ளே உண்டான பகை சம்பந்தமாக அந்த காவலர் தன்னுடைய டியூட்டியில் இல்லாமல், பணியில் இல்லாமல் தன்னுடைய தோட்டத்தில் இருக்கின்ற பொழுது அவர்களுக்குள்ளே நடந்த ஒரு சம்பவத்தை காவலருக்கே இந்த ஆட்சியிலே பாதுகாப்பு இல்லை என்று சொல்லுகிறார் என்று சொன்னால் இதை விட வெட்கக்கேடு என்னவாக இருக்க முடியும்? வீட்டிலே போய் அவர் இருக்கின்ற பொழுது அவருடைய உறவினர்களுக்கு அவர்களுக்கும் இருக்கக்கூடிய பிரச்சனை, அதில் யார் யாரெல்லாம் சம்பந்தப்பட்டிருக்கிறார்கள் என்பதை இன்றைக்கு காவல்துறை கண்டறிந்திருக்கிறது. குற்றவாளிகள் விரைவிலே கைது செய்யப்படுவார்கள். ஒரு குற்றச்சம்பவம் நடந்தவுடன் கைது செய்து அந்த குற்றத்துக்கு காரணமானவர்களை சட்டத்தின் முன்னாலே நிறுத்துவதுதான் கடமை. ஈரான் நாட்டு கொள்ளையர்கள் என்று சொல்லப்படுகின்றவர்கள் செயின் ஸ்நாச்சிங்கில் ஈடுபட்ட 3 மணி நேரத்திலே நம்முடைய காவல்துறை விமானத்தை நிறுத்தி அவர்களை கைது செய்து கொண்டு வந்து சேர்த்திருக்கிறது என்று சொன்னால் இதை விட சிறந்த காவல்துறை இந்தியாவில் எந்த மாநிலத்தில் இருக்கிறது என்பதை மனச்சாட்சி உள்ள ஒவ்வொருவரும் எண்ணி பார்த்தாக வேண்டும். அந்த அளவுக்கு நம்முடைய காவல்துறை சிறப்பாக செயல்படுகிறது. ஆனால் அவர்களை நோகடிக்கின்ற வண்ணம் அவர்கள் சிறப்பாக செயல்படவில்லை, அவர்கள் கோட்டை விட்டு விட்டார்கள் என்றெல்லாம் குற்றச்சாட்டுகளை சொல்லி அவர்களை அசிங்கப்படுத்தி அவர்கள் வேகத்தை தடுக்கின்ற வகையிலே அவர்களுக்கு மனச்சோர்வை உருவாக்குகின்ற வகையிலே இன்றைக்கு அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் செயல்பட்டு கொண்டிருக்கிறது. தமிழ்நாடு காவல்துறை எந்த குற்றத்தையும் கண்டுபிடிப்பதற்கு நிச்சயமாக உடனடியாக கண்டுபிடிப்பதற்கு தயாராக இருக்கிற ஒரு துறை, கண்டுபிடித்து குற்றவாளிகளை சட்டத்தின் முன்னாலே நிறுத்துகிற துறை. எனவே எப்படி ஈரானிய கொள்ளையர்கள் என்று சொல்லப்படுகின்ற மகாராட்டியத்தைச் சேர்ந்தவர்களை நாங்கள் உடனடியாக கைது செய்திருக்கின்றோமோ, அதுவும் 3 மணி நேரத்துக்குள்ளே, அதே போல எந்த சம்பவத்தில் ஈடுபட்டிருந்தாலும் அந்த சம்பவம் நடந்தவுடன் அவர்களை கைது செய்து சட்டத்தின் முன்னாலே நிறுத்துகின்றோம். ஒரு சம்பவம் எங்கே நடக்கப் போகிறது என்பது யாரும் ஜோசியம் பார்க்க முடியாது. உங்கள் மனச்சாட்சியிலே தெரியும். இங்கே இருக்கக்கூடிய ஒவ்வொருத்தருக்கும் என்ன மனசில் இருக்குங்கிறது தெரியாது. ஆனால் நடந்து விட்டால் நடந்ததை தடுக்க வேண்டும், தெரிந்தால் தடுக்க வேண்டும். எங்களுடைய நாலேஜுக்கு வருவதை நாங்கள் தடுத்திருக்கிறோம், நடப்பதை தடுத்திருக்கிறோம் என்பதையும் தெரிவித்துக் கொள்கிறேன். அதே போல் சிவகங்கையில் ஒரு டாக்டர் கடத்தப்பட்டார், பெண் டாக்டர் என்கின்ற ஒரு பொய்யான தகவலையும் சொல்லி இருக்கின்றார். அங்கே டாக்டர் கடத்தப்படவில்லை. அங்கே நடந்த சம்பவம் உடனடியாக தடுக்கப்பட்டிருக்கிறது, கடத்தலில் ஈடுபடவில்லை.
பைக்கிலே வந்திருக்கிறார்கள். அங்கே ஒரு சம்பவம் நடந்திருக்கிறது. அதுக்கு காரணமானவர்களை இன்றைக்கு அரசாங்கம் கண்டுபிடித்திருக்கிறது. எனவே கடத்தல் என்று சொல்லுவதும் அங்கேயும் தவறான ஒரு பிரச்சாரத்தை செய்கின்றார்கள். அதற்கு காரணம் பெண்கள் மத்தியிலே ஒரு அச்சத்தை உருவாக்க வேண்டும். பெண்கள் மத்தியிலே வெளியிலே நடமாடுவதை தடுக்க வேண்டும். இன்றைக்கு பெண்கள் தான் தமிழ்நாட்டிலே சுதந்திரமாக உலா வந்து 41% பெண்கள் வேலைக்கு செல்கிற மாநிலமாக தமிழகம் இருக்கிறதாலே ஒவ்வொரு வீட்டிலும் இன்றைக்கு பணப்புழக்கம் அந்த பெண்கள் மூலமாக அவர்கள் தங்கள் சொந்த வருவாயின் மூலமாக அந்த குடும்பத்தை காப்பாற்றுகின்ற அளவுக்கு வந்திருக்கிறார்கள். எனவே இதை கண்டு பொறுக்க முடியாமல் பெண்களுக்கு அச்சத்தை உருவாக்குவதற்காகவும் இப்படிப்பட்ட பொய்யான குற்றச்சாட்டுகளை சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். இனி வீட்லயே பானிபூரி செய்யலாம் எல்லாரும். ஆச்சி பானிபூரி கிட்.